பெண்கள் போராட்டத்தில் பங்கு பெறாது எமது தேசத்தின் விடுதலை சாத்தியப்படாது. ஆதலால் பெண்களை முன்னிறுத்தி போராட்ட களத்தை வெல்ல வேண்டும் எனும் நோக்கோடு மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தான் அமைத்த புலிப்படையில் ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கும் வாய்ப்பினை வழங்கிய தலைவர் அவர்களின் வழிவந்த நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அரசியல் களத்தில் தலைவரை போலவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான வாய்ப்பினை வழங்கி அரசியல் படுத்தி இந்த போர்க்களத்தில் எங்களை சமர் செய்ய அழைத்து வந்திருக்கின்றார். அவருக்கு இந்த நேரத்தில் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ பெண்களின் நிலை இந்த சமூகத்தில் எப்படி இருக்கு? இந்த திராவிட ஆட்சியாளர்களுடைய ஆட்சி காலத்துல பெண்களின் நிலை எப்படியாக உயர்ந்திருக்கா அல்லது தாழ்ந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாவற்றிலும் அந்த திட்டங்கள்ல மட்டும் பெயர்களில் மட்டும் பெண்களை முன்னிலைப்படுத்துவாங்க. ஆனா அவர்கள் கட்சிக்குள்ளேயே பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கிறது கிடையாது. உதாரணமாக இப்ப நடந்த 2024 பாராளுமன்ற தேர்தல்ல பாத்தீங்க அப்படின்னா 22 அதாவது நிறைய இயக்கங்களோடு கட்சிகளோடு கூட்டணியோட திமுக கட்சி போட்டிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா வெறும் 22 சீட்டு தான் உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டாங்க. அதுல வெறும் 3 பெண்கள். அந்த 3 பெண்களும் அரசியல் வாரிசுகளாக இருந்தாங்க. ஏன் உங்களால சம வாய்ப்பு கொடுக்க முடியல? ஏன்னா நீங்கள் ஏற்று வந்த தலைவர் அப்படியானவர். அதை பற்றி இவ்வளவு நேரம் தம்பி தீபக் அவர்கள் கூட பேசியிருந்தாரு. இப்படித்தான் இருக்கு திராவிட ஆட்சியாளர்கள் ஆட்சி காலத்துல பெண்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கு. அவருடைய சொந்த கட்சிக்குள்ளேயே பெண்களை மதிக்க மாட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. ஒரு பெருங்கூட்டம் நீங்க மே 18 ஆகட்டும், மாவீரர் தினத்திலே ஆகட்டும் பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் பெண்கள் வந்திருப்பாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லோரும் வந்திருப்பாங்க. அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட பெண்கள் நின்றுக்க மாட்டாங்க. இறுதியா தான் வந்தாங்க அப்படின்னா கூட ஏற்கனவே உட்கார்ந்து இருக்க தம்பிகள் அந்த இடத்தை அவர்களுக்கு விட்டு கொடுத்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி மிகுந்த மதிப்போடும் மரியாதையோடும் நடத்துவாங்க. இது எங்க இருந்து வந்தது அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களிடமிருந்து வந்தது. ஏன்னா அண்ணன் எப்பொழுதுமே சொல்லுவாரு, பெண்களை போற்றாத சமூகம், அவர்களை மதிக்காத சமூகம் வெல்லாது, வீழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க போகுது? நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி காலத்துல எப்படியெல்லாம் பெண்கள் மதிக்கப்பட போறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, படிப்புலையாகட்டும், வேலை வாய்ப்புலையாகட்டும் அல்லது அரசியல் களத்திலேயாகட்டும் எல்லா இடத்திலையும் சம பங்கு பெண்களுக்கு வழங்கப்படும், சம உரிமை வழங்கப்படும். இது யாரும் ஒருத்தர் வழங்குறது கிடையாது. ஒரு ஆணும் ஒரு உயிர், ஒரு பெண்ணும் ஒரு உயிர். ஆணுக்கு வலிப்பது போலதான் பெண்ணுக்கும் வலிக்கும். ஆணுக்கு உள்ள எல்லா உணர்வுகளும் உணர்ச்சிகளும் பெண்களுக்கும் இருக்கு. அப்படிங்கும் போது ஆணை விட பெண் எந்த இடத்துல தாழ்ந்துட்டான்? இது திராவிடம் சொல்லுது ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு. ஆணுக்கு பெண் அப்படின்னா ஆண் ஒரு படி மேலதான் இருப்பான். இக்கு அப்படின்னா அவனை சென்றடைய, அவனை தொடுவதற்கே இந்த பெண் பல கட்ட போராட்டம் தொடுவதற்கு அப்படின்னா அவனுடைய நிலையை அடைவதற்கு இந்த பெண் ரொம்ப போராட வேண்டியது இருக்கும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆணுக்கு பெண் சமம். எதுக்கு ஆணுக்கு பெண் சமம்? ஆணும் பெண்ணும் சமம், அவ்வளவுதானே. அவனும் உயிர், நீயும் உயிர், 2 பேரும் சமம். எல்லா உயிர்களுமே மனித உயிர்களை போன்றதுதான். அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசக்கூடியது நாம் தமிழர் கட்சி. அதனால வேலை வாய்ப்பு அல்லது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை ஆணுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் பெண்ணுக்கும் கிடைக்கும். இப்ப நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த உரிமை எனப்படுவது வழங்கப்பட வேண்டியதில்லை, அதாவது ஒருத்தர் கொடுக்கப்பட வேண்டியதில்லை, பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது, அவ்வளவுதான். அதை புரிந்துதான் அப்ப அண்ணன் ஒரு கட்சியை உருவாக்கி இருக்காங்க. அதுல ஆண்கள் பெண்கள் இருவரும் சமமாக இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில உங்களுக்கு தெரியும் எல்லா தேர்தல்கள்லயும் ஆண் எத்தனை சீட்டு கொடுக்கிறாரோ ஆணுக்கு, அதே போல பெண்ணுக்கும் கொடுக்கிறாரு. ஒரு காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க பெண்களை நாங்கள் தான் படிக்க வச்சோம், பெண்களுக்கு
விடுதலை பெற்றுக் கொடுத்தது திராவிடம் தான் அப்படிலாம் சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இப்போ சாதாரணமா இப்ப தமிழர்கள் ஏன் இதை எல்லா இடத்துலயும் முன்னிலைப்படுத்தல, பெண்ணை முன்னிலைப்படுத்தாம விட்டுட்டாங்க அப்படின்னா, அவர்கள் எந்த இடத்துலயும் எழுதி வைக்கல பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு எழுதி வைக்கல. ஆனா தங்கள் வாழ்வியலாக கொண்டிருந்தார்கள். அதை எழுதி வைக்க தேவையில்லையே, இல்லையா? அதாவது உங்க வீட்டுல ஒரு நிகழ்வு, ஒரு சாதாரண ஒரு விசேஷம் நடந்தா கூட, வெறுமனே ஒரு இனிப்பு பலகாரம் செய்யறோம்னா கூட ஒரு பெண் பிள்ளைய கூப்பிட்டு தான் அம்மா முதல்ல கொடுப்பாங்க. நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, உங்க வீடுகள்லயே நடந்திருக்கும் இல்லையா? தங்களோட வாழ்வியலாக கொண்டிருந்தார்கள். பெண்ணை மதிப்பதை, போற்றுவதை, அவளுக்கு முன்னுரிமை வழங்குவதை தமிழர்கள் தங்கள் வாழ்வியலாக கொண்டிருந்தார்கள். அதை போய் எதுக்கு எழுதி வச்சுட்டு இருக்கணும்? பொய்யைத்தான் எழுதி வைக்கணும். எழுதி வச்சு இதுதான் என் வரலாறுன்னு காட்ட வேண்டிய தேவை பொய்க்கு உண்டு, உண்மைக்கு தேவையில்லை, இல்லையா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ நம்ம சிவன் கோவில் எல்லாமே பழமையான கோவில், நம்மளுடைய ஆதி பெரும்பாட்டன் சிவன். நீங்க சிவன் கோவில் எல்லாவற்றிலும் இதற்கு முன்பாக கவனிக்கலனாலும் பரவாயில்ல, இனி கவனிங்க. முதல்ல அந்த பெண் தெய்வத்தின் பேர், அதற்கு கீழே தான் ஆண் தெய்வத்தின் பேர் இருக்கும். நீங்க இதற்கப்புறம் கவனிங்க. இப்ப நான் வர வழியில பாத்தீங்கன்னா தாரமங்கலம் இருக்கு, அதை கடந்துதான் நான் வர வேண்டியது இருக்கு. தாரமங்கலத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் பழமையான ஆலயம், உங்களுக்கு தெரியும், நிறைய புகழ் பெற்ற ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய பெயர் அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்மை உடனமர் கைலாசநாதர் திருக்கோவில் அப்படின்றதான் அந்த கோவிலுடைய பெயர். இங்க மட்டும் இல்ல, எல்லா சிவன் கோவிலையும் நீங்க கவனிக்கணும், இதுக்கு மேல கவனிங்க. அதே போல பெண்ணாடத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல அழகிய காதலி அம்மை உடனுரை சுடற்கொழுந்து நாதர் அப்படின்றது அவங்களோட பெயர், அந்த கோவிலுடைய பெயர். அப்போ எல்லா இடங்கள்லயும் பெண்களை முன்னிலைப்படுத்தி இருக்காங்க தமிழர்கள், எந்த இடத்துலயும் தவற விடல. ஒரு பொய்யை அதாவது ஒரு உண்மையை மறைக்கணும் அப்படின்னா பொய்க்கு வலிமை சேர்க்கணும். வலிமை சேர்க்கிறதுக்கு தான் இத்தனை திராவிட அமைப்புகள், கட்சிகள், இயக்கங்கள் எல்லாம். இந்த திராவிடம், இந்த திமுக சொல்லக்கூடிய பொய்களை இவைகள் எல்லாம் வழிமொழியும். இப்ப ஏற்காட்டுல நடந்ததும் அதேதான். நம்ம பாட்டனுடைய பெயர் இருந்தது, அதை நம்ம தம்பிகள் போய் அழிச்சிட்டு மாத்தி வைக்கிறாங்க. அங்க உண்மைக்கு என்ன இருந்ததுன்னு அடுத்ததா போய் பெயர், நம்மளுடைய பாட்டன் பெயரை அழிச்சிட்டு மறுபடியும் பெரியார் பெயரை எழுதிய அந்த திராவிடர் விடுதலை கழகத்துக்கும் தெரியும். ஆனா இந்த ஆட்சியாளர்கள் செய்கின்ற வேலைகளுக்கு, பொய்களுக்கு வலிமை சேர்ப்பதற்காகவே இந்த இயக்கங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு வேலை செய்து கொண்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் அந்த இயக்கங்கள் வேலை செய்து. ஆனா தமிழர்கள் நாம் நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிகாட்டுதலை நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ஏற்க மறந்துட்டோம். எப்படி அப்படின்னா, வெளியிலிருந்து வந்து சொல்லக்கூடிய ஒருவன் உண்மையை சொல்லுவான், வெள்ளையா இருக்கிறவன் உண்மையை சொல்லுவான், கருப்பா இருக்கிறவன் பொய் சொல்லுவான் அப்படின்னு கிண்டலுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம், எங்கேயோ இருந்து வந்து சொல்ற ஒருவன் சரியானவனாக இருப்பான். என் தகப்பன் எனக்கு கெடுதல் செய்வாரா, என் தகப்பன் எனக்கு தீங்கு நினைப்பாரா? இன்றைக்கு அதாவது திராவிடம் சொன்ன அந்த பழமைவாதம்னு சொல்றாங்கல்ல, அந்த பழமைவாதம் என்பது தவிர்க்கப்பட வேண்டியதில்லை, மறக்கப்பட வேண்டியதில்லை. அதை தவிர்க்கவும் மறக்கவும் திராவிடர்கள் வேலை செய்கிறார்கள். ஆனால் நாம் அதை விட்டுவிடக் கூடாது. ஏன்னா அந்த பழமை என்பது வழி வழியே ஒவ்வொரு பாரம்பரியமாக தமிழ் குடும்பங்கள்ல பின்பற்றி வந்த ஒரு அனுபவ பெட்டகம்னு சொல்லணும். அதை எனக்கு ஒரு விஷயத்தை என் தந்தை கடத்துறாரு அப்படின்னா அது அவருடைய வாழ்வியல்ல அவர் கற்ற விடயங்கள், அவரது மட்டும் இல்ல, அவருக்கு முன்னாடி அவருடைய தாத்தா அதெல்லாம் வழி வழியே கடத்தி வந்து இன்றைக்கு என் கைகள்ல சேருது. அதைத்தான் இந்த திராவிடம் என்ன சொல்லுது, கேள்வி கேட்டு இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைகள்னு சொல்லி வெறுமனே அப்புறப்படுத்திட்டாங்க. அதையெல்லாம் நம்ம இருந்து பிரிச்சுட்டாங்க. அதனால இந்த நிலையை இப்படியே தொடர விடக்கூடாது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் நமது அருமை சகோதரர் சுரேஷ் அவர்களை நிறுத்தியிருக்காங்க. எல்லா தளங்கள்லையும் இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனைகளை உள்வாங்கி அதற்கான தீர்வுகளை செய்யக்கூடிய மிகச்சிறப்பான இளைஞர் அவர். அதனால உறுதியாக உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்திற்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.